கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கண்ணீர் வடிக்கிற கூக்குரலை கூட தேவன் கேட்கிறார். தேவன் கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாகவும் இருக்கிறார். இங்கே ஆகார் பிள்ளையோட வனாந்தரத்தில் போகும்போது, வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க முடியாது என்று அவள் அங்கலாய்த்து கண்ணீரோடு இருக்கிறார். அந்த சமயத்தில் தான் கர்த்தர் இறங்கி ஆகாருடன் பேசுகிறார். இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கூட நீங்கள் கண்ணீர் வடித்து தேவனை நோக்கி முறையிட்டு இருக்கலாம். அந்த கண்ணீரெல்லாம் அவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார். அதற்கு நிச்சயமாக ஒரு பதில் தருவார். அன்னாளுக்கும் குழந்தை இல்லை, ஆனால் அதன் நிமித்தம் அவர் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தார். உங்கள் கண்ணீரையும் அவர் காண்கிற தேவன். எசேக்கியா ராஜாவோட கண்ணீரை கேட்டு ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுத்த தேவன் இன்றைக்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் கண்ணீரையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அந்த கண்ணீருக்கு நிச்சயமாக ஒரு நாள் கர்த்தர் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாதுங்கள், கலங்காதிருங்கள்.